மரக்காணம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 5 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த பிரம்மதேசம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திண்டிவனத்தை அடுத்த ராவணபுரம் ஏரிக்கரை அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். 3 பேரும் வெள்ளிமேடுபேட்டை கிராமத்தை சேர்ந்த கார்த்திக், விமல், திண்டிவனத்தை சேர்ந்த பாலாஜி என்பதும் இவர்கள் ராவணபுரம் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 2 கிலோ எடையுள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் சென்னையை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து கஞ்சா வாங்கி விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சென்னையை விரைந்த போலீசார் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனை செய்து வந்த சக்திவேல், கேரளா மாநிலம் கோட்டயம் ஷான் சூரியன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 கிலோ 800 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஷான் சூரியன் என்பவர் கஞ்சாவை மொத்தமாக கடத்தி வந்து மற்ற 4 நபர்களை வைத்து விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.